This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தங்கத்தை குறிவைத்து பாரிஸ் ஒலிம்பிக் அரங்கிற்குள் முன்னேறுகிறார் துப்பாக்கிச் சுடுதல் நாயகி மனு பாக்கர். கையில் துப்பாக்கியை பற்றிவிட்டால் இவரது பதக்க குறி தப்புவதில்லை. சீறி பாயும் தோட்டாக்கள் பதக்க வேட்டைக்கான புள்ளிகளை துளைக்கின்றன. 22 வயதாகும் இந்த இளம் நாயகி தம் 13 வயதிலேயே முன்னணி வீராங்கனைகளை பதற வைத்தவர். மல்யுத்தத்திற்கும் குத்துச்சண்டைக்கும் பெயர் பெற்ற ஹரியானா மாநிலத்தின் ஜஜார் பகுதியை சேர்ந்தவர் இவர். பள்ளி பருவத்தில் ஸ்கேட்டிங், குத்துச்சண்டை, டென்னிஸ் ஆகிய விளையாட்டில் ஆர்வம் செலுத்தினார். போதாக்குறைக்கு தங்டா என்ற தற்காப்பு விளையாட்டிலும் பங்கேற்றார். இதன் பலனாக தேசிய அளவிலான தங்டா போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றார். 14 வயது வரை துப்பாக்கி போட்டிகள் பக்கம் அவர் பார்வை செல்லவில்லை. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டி துப்பாக்கிச் சுடுதலின் பக்கம் அவரது கவனத்தை ஈர்க்க காரணமாக இருந்தது. தம் மகளின் ஆர்வத்தை உணர்ந்த தந்தை ராம்கிஷன் பாக்கர் துப்பாக்கியை வாங்கி கொடுத்து பயிற்சி களத்திற்கு அனுப்பி வைத்தார். தம் மகள் சாதித்து விடுவாள் என்ற ராம்கிஷனின் கனவு பொய்க்கவில்லை. அன்றைய தினம் நம்பர் 1 இருந்த ஹீனா சித்துவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் அவர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 242.3 புள்ளிகள் குவித்து புதிய சாதனையுடன் தங்கம் வென்றார் மனு பாக்கர். சாதனை ஓட்டத்தின் அடுத்த கட்டமாக 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இளையோர் உலகக்கோப்பை போட்டியில் ஒலிம்பிக் அண்ணா கோரஹாக்கி 3 முறை உலகக்கோப்பை சாம்பியனான செலின் கோபர்வில் ஆகியோரை வீழ்த்தி பிறரின் புருவங்களை உயர்த்தச் செய்தார் மனு பாக்கர். 237.5 புள்ளிகள் குவித்து தங்கத்தை தம்வசமாக்கினார். உலக கோப்பை, உலக சாம்பியன்ஷிப், ஆசிய கோப்பை, ஆசிய விளையாட்டு என பல்வேறு தொடர்களில் தங்கப் பதக்கத்தை அள்ளி குவித்துள்ள மனு பாக்கர் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்று 5வது இடமே பிடித்தார். இந்த 5வது இடமே பாரிஸ் செல்லும் இந்திய அணியில் இவருக்கான இடத்தை உறுதி செய்துள்ளது. முந்தைய டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் விட்டதை பாரிஸ் ஒலிம்பிக்கில் தட்டி தூக்கும் முடிவில் இருக்கிறார் மனு பாக்கர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.